பவனி முன்னுரை. ஒவ்வொரு 25வது ஆண்டையும் திரு அவை யூபிலி ஆண்டாக கொண்டாடுவது நமது திரு அவையின் மரபாகவே உள்ளது. 2000வது மாபெரும் ஆண்டை மாபெரும் கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டாக கொண்டாடியது நினைவில் இருக்கும். அந்த மரபில் நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக கடந்த ஆண்டு 29/12/2024 முதல் இன்றைய தினம் 28/12/2025 அறிவித்ததை நாம் அறிவோம். இன்று யூபிலி 2025ஆம் ஆண்டின் நிறைவு விழாவில் ஒன்று கூடி வந்துள்ளோம். யூபிலி ஆண்டை மையமாக வைத்து நமது மறை மாவட்டம் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்துள்ளது. இன்று அதிகாரப்பூர்வமாக யூபிலி 2025ஐ நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த யூபிலி ஆண்டாக 2050இல் நாம் சிறப்பிப்போம். யூபிலி நிறைவு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். யூபிலி என்பது ஒரு அருளின் காலம். விவிலிய உலகின் பின்னணியில் யூபிலி ஒரு அருளின் காலமாக கொண்டாட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் பெரு மகிழ்ச்சியின் காலமாக சமத்துவமான மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ உலகின் முகத்தை புதுப்பிக்கும் புனித காலம். அடிமைகளுக்கு தன்னுரிமை தரும் சமூக நீதியின் காலம். அடிமைத்தனங்கள் வேறறுக்கப்படும் காலம். நிலத்தை இழந்தவர்கள் தங்களுக்குரியதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் காலம். அடிமைகள் தங்கள் குடும்பத்தோடு உறவுகளோடு ஒன்றிணையும் காலம். சுருங்க சொல்வதென்றால் நில இழப்பு, உரிமை இழப்பு, தன் உரிமை இழப்பு என்று இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் காலம். எடுத்ததை திரும்ப கொடுத்துவிடும் காலம். அபகரித்ததை உரியவருக்கு கொடுக்கும் காலம். உறவுகளை சரி செய்து கொள்ளும் காலம். இந்த வாழ்க்கை மாற்றம் தரும் உள்ளார்ந்த நிறைவும் நிம்மதியும் மகிழ்ச்சியுமே விவிலிய யூபிலி கொண்டாட்டத்தின் உள்ளீடாகும். இந்த விவிலியத்தின் உள்ளீட்டை தான் இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் சிறப்பித்தோம். இயேசுவை கொண்டாட, இயேசுவை தெளிவாக அறிய, நெருக்கமாக அன்பு செய்ய, அவருடன் சேர்ந்து பயணிக்க, கடவுளுடன் நமது உறவை ஆழப்படுத்த இந்த ஆண்டு நமக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்தது. எனவே இந்த ஆண்டுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். குடும்பமாக நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்வோம். பங்கு அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் இறை அருளை பெற்றதற்காய் நன்றி சொல்லுவோம். இறைவன் தமது ஆசியால் இந்த யூபிலி ஆண்டில் பேறு பலன்களை ஆறு போல நமது வாழ்வில் வழிந்தோடச் செய்துள்ளார். அவரே நமக்கு நலிவடைந்த கைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். முழங்கால்களை வலுப்படுத்தியுள்ளார். நம்மை திடப்படுத்தியுள்ளார். இரக்கத்தின் வல்லமையால் உறுதியடைந்துள்ள நாம் அவரை சந்தித்துள்ளதால் திடம் பெற்றுள்ளோம். இன்று நாம் திருக்குடும்ப பெருவிழாவையும் கொண்டாடுகின்றோம். புனித கன்னிமரி, யோசேப்பு, பாலன், இயேசுவை உள்ளடக்கிய திருக்குடும்பம் தந்தையின் திட்டத்திற்கு ஏற்ற திருக்குடும்பமாக வாழ்ந்ததை நினைவில் வைத்து அதே நம்பிக்கையை நமது வாழ்வாக்க ஒரே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த திருப்பலியில் இணைவோம். இன்று நம் மறை மாவட்டத்தின் ஆயர், அருள் பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள் என ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்துள்ள நாம் நாசிரேத்து குடும்பத்தில் இருந்த புனிதம், தூய்மை நம் குடும்பங்களிலும் திகழவும் இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். சந்நிதி வாருங்களே, இன்று நம்மால் பிறந்துள்ளார், ஒன்று கூடி மகிழ்ந்திடுவோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவென வந்தார்,
தந்தையின் வார்த்தைக்கு வடிவமும் தந்தார். வாருங்களே, வாருங்களே, பாலகனே கொண்டாடுவோம். இந்நாளிலே ஆனந்தமாய் கொண்டாடுவோம். இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம் பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். சொல்லும் கனியாய் விண்ணையொளி வீசும் விண்மீனாய் தேடி வரும் உள்ளங்களில் அருள் நிறையாய் தேற்றுபவர் வந்தாரே நம்மிடையே. வாருங்கள், வாருங்கள், நாம் கூடுவோம், அருளாளன் பதம் சேர்ந்து புகழ் பாடுவோம். வாருங்கள், வாருங்கள், நாம் கூடுவோம், அருளாளன் பதம் சேர்ந்து புகழ் பாடுவோம். நம்பிக்கையின் விண்மீனாய் நாம் எல்லாம் ஒளிர்வோம், நாளெல்லாம் ஒளி வீசுவோம், இருள் போக்கும் சுடராகுவோம். இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம் பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடி மகிழ்ந்திடுவோம். எங்கும் பாவம் போகும் மதியாய், எங்கும் கண்ணில் தாகம் தீர்க்கும் நதியாய், விண்ணில் நின்று பொங்கும் அருள் மழையாய், மண்ணில் சொந்தம் சேர்க்கும் அருள் கொடையாய், வந்தாரே நம் மீட்பர் நம்மிடையே. புகழ் பாடி மகிழ்வோமே இந்நாளிலே, வந்தாரே நம் மீட்பர் நம்மிடையே. புகழ் பாடி மகிழ்வோமே இந்நாளிலே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சி என்று பாடுவோம், உறவாக ஒன்றாகுவோம், இறை அன்பில் நாம் வாழுவோம். இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, திருப்பலிக்கு முன்பாக தந்தை இயேசுராஜ் அவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ஜூபிலியை பற்றி சொன்னாங்க. எவ்வளோ பேர் கவனித்தவங்க தெரியாது. இந்த ஜூபிலி ஆண்டு 2025ஐ ஐசிசி கான்வென்ட்டில் இருந்து நாம் துவங்கினோம். அங்கிருந்து மித ஆயர் அவர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள், இறைமக்களாக இணைந்து ஒரு பவனியாக வந்து இந்த 2025ஆம் ஆண்டு இயேசு பிறந்து 2025 ஆண்டுகள். ஒவ்வொரு 25 ஆண்டுகள் அப்படிங்கிற பொழுது அது நம்ம ஜூபிலின்னு சொல்லுவோம். குறிப்பாக இறைமக்கள் நீங்கள் திருமணமாகி 25 ஆண்டுகள், 50 ஆண்டுகள்னு கொண்டாடுவீங்க. குருக்கள் நாங்கள் குருவாகி 25 ஆண்டுகள், 50 ஆண்டுகள்னு கொண்டாடுவோம். அதே போல் ஆலயம் கட்டுமானப்படி நடந்து முடிஞ்சதுன்னா 25 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள்னு கொண்டாடுவோம். இது பைபிளில் இருக்குது. லேவியராகமம் புத்தகத்தில் ஒவ்வொரு 50 ஆண்டும் அடிமைகளை விடுதலை செய்தரணும், கடனை மன்னிச்சரணும்னு சொல்லி லேவியராகமத்தில் இருக்குது. அதனுடைய பின்பற்றுதல் தான் இந்த யூபிலி. நம்ம ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள். நாம் எல்லாரும் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் பரதேசிகளாகி இருக்கிறோம், ஏவையின் மக்கள். பரதேசிகள்னால் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஏவையின் மக்கள். ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் நாங்கள், பாவிகள் நாங்கள்ங்கிற ஒரு ஜபம், பழைய ஜபம் ஒன்று இருக்கும். நாம் எல்லாருமே பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம். எதை நோக்கி? பரலோகத்தை நோக்கி, விண்ணகத்தை நோக்கி நம்முடைய பயணம் அமைந்திருக்கிறது. நம்பிக்கையின் பயணம். இந்த யூபிலி ஆண்டை ஆரம்பிக்கிற பொழுது இந்த லோகோ கொடுத்தாங்க. அந்த லோகோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பேர் 4 திசைகளிலிருந்து வர்றாங்க. 4 திசைகளிலிருந்து இணைந்து ஒருவரோடு ஒருவர் இணைந்தவர்களாக அந்த படகிலே பயணம் செய்கிறாங்க. அந்த படகு கடலில் போயிட்டுருக்கு. அந்த கடலில் போகிற பொழுது அலைகள் அந்த கொடுக்கப்பட்டிருக்கு. அலைகள் மீது, கொந்தளிக்கிற அலைகள் மீது அந்த படகு தத்தி தத்தி அப்படியே போயிட்டுருக்கு. அவர்களுடைய அந்த படகுக்கு முன்பாக சிலுவை அப்படியே வளைந்த மாதிரி இருக்குது. அது பாய்மரம். அந்த பாய்மரம் சிலுவை தான் அடையாளம். சிலுவையை முன்வைத்து அந்த சிலுவையினுடைய அரவணைப்பிலே, பாதுகாப்பிலே அந்த பயணம் போய்கொண்டிருக்கிறது. அந்த சிலுவையின் அடியிலே நங்கூரம் நமக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன நடந்தாலும் ஒரு உறுதியாக இருப்போம், கவிழ்ந்து விட மாட்டோம். எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் சரி, ஆர்ப்பரிப்பு வந்தாலும் சரி, நம்முடைய பயணம் உறுதியாக இருக்கும். இயேசு முன்னால் போகிறாரு, அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். இதுதான் நம்பிக்கையின் பயணம். நாம் எல்லாரும் நம்பிக்கையை எதிர்நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயண வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு நாளுமே நம் வாழ்க்கையில், குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், பல பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நம்முடைய மனசுக்குள்ளே, எல்லாருடைய மனசுக்குள்ளே என்ன ஓடுது? வர்ற 26ஆம் ஆண்டுடைய தேர்தல் எப்படி ஆக போகிறது? மனசுக்குள்ள ஒரு பயம். எப்படி வாழப்போகிறோம்? நம்முடைய இந்த பயணம் 26 ஆண்டு பயணம் எப்படி இருக்க போகிற ஒரு மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கலக்கம் இல்லையா? ஏன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகையில் வடநாட்டில் நடந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். எத்தனை இடங்களில் பிரச்சனைகள். அது எப்போ வேணாலும் நமக்கு வரலாம், வந்தே தீரும். இப்போ இப்படியான ஒரு கலக்கத்தோடு நம்முடைய வடநாட்டு திருச்சபை போயிட்டு இருக்குன்னா, நம்ம அடுத்தது நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கலக்கத்தோடு இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். அகில உலக திருச்சபையும் இந்த பிரச்சனைகளை கண்கூடாய் பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த வேளையிலே நம்முடைய இந்திய ஆயர் பேரவை கேட்டுக்கொள்ளுகிறது, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, வடநாட்டு திருச்சபைக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த பயணம், கிறிஸ்துவை நோக்கி இந்த பயணம், அவருடைய பரலோக வாழ்வை நோக்கி இந்த பயணம் வெற்றியாக அமைய இயேசுவை முன்வைத்து நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம் என்பதுதான் இந்த நாளினுடைய சிறப்பு. எனவே இந்த வேளையிலே
பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள், தாக்கப்பட்டிருக்கக்கூடிய வன்முறைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மன அமைதி, ஆறுதல், தேறுதல், பாதுகாப்பு இறைவனே என்று சொல்லி எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நாமும் நம்முடைய மறை மாவட்டத்திற்காக மேதகு ஆயிரவர்கள் இந்த திருப்பலியை நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக, அனைத்து பங்குகளுக்காக, அனைத்து இறை மக்களுக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். எல்லாரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கை பயணத்தை மேற்கொள்வோம். இறைவன் நம்மோடு இருக்கிறான். 2025 ஆண்டுகள் நம்மை வழிநடத்திய அந்த இறைவன் இனியும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பயணத்தை மேற்கொள்வோம். திருவிருந்தை இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காக, பாவ பலவீனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருளமான உமை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கணவன் மனைவி குழந்தைகள் என்னும் உறவுகளால் கட்டமைக்கப்படும் குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் அதனால் அவர்களுக்கு விளையும் பயன்களையும் பட்டியலிடுகிறது இன்றைய முதல் வாசகம். குடும்ப வாழ்வில் பெற்றோர்களை மதித்து அவர்களின் முதிர்ந்த வயதில் பரிவு காட்டி பாதுகாக்கின்றவனின் பாவங்கள் நீக்கப்படும் என கூறும் சீராக்கின் ஞான நூலுக்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 7, 12, 14. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்களுக்கு கீழ்ப்பணியார்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியர் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவு மரக் கன்றுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசியை பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். திருக்குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற நாம் நம் குடும்பங்களின் அடிப்படை பண்புகளாக எவற்றை கொண்டிருக்க வேண்டும் என்றும், கணவன் மனைவி மற்றும் பெற்றோர் பிள்ளைகள் இவர்களுக்கு இடையேயான உறவு நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறும் புனித பவுலடியாரின் சொற்களை கேட்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகள் 12 முதல் 21 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள்.
ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கோருங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாய் குடிகொள்வதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பியோடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்ற இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏலோது காலமானதும் ஆண்டவரே தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்க்கலோ தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினர்.
கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கே குடியிருந்தார். இவ்வாறு நாசரேன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, எதிர்நோக்கின் ஜூபிலி நிறைவுக்கு வரப்போகின்றது. எதிர்நோக்கின் ஜூபிலி முடியப் போகின்றது, எதிர்நோக்கு அல்ல. எதிர்நோக்கு ஜூபிலியின் கொண்டாட்டங்கள் மட்டும்தான் முடிவுக்கு வரப்போகின்றன, எதிர்நோக்கின் திருப்பயணம் அல்ல. எதிர்நோக்கை கொண்டு எதிர்நோக்கின் திருப்பயணம் தொடர்ந்து நம் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பது தான் இறைவனின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எதிர்நோக்குதான் நமது வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து வழிகாட்டிடும் விளக்காக இருக்கின்றது. இந்த கருத்தை இன்று மாலை பலியிலே நாம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்வோம். எதிர்நோக்குதான் நமது வாழ்வுக்கு வழிகாட்டும் விளக்கு. ஒரு உண்மை நிகழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அருட்தந்தை வால்டர் சிஸ்செக் என்பவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர், இயேசு சபை குருவானவர். இவர் ஒரு நற்செய்தி பணியாளர். இவர் 1939ஆம் ஆண்டு சோவியத் யூனியனுக்குள் இரகசியமாக நுழைகின்றார். எதற்காக என்றால், அங்கு துன்புறுத்து கொண்டிருந்த கிறிஸ்துவர்களுக்கு உதவி செய்யவும், ஆன்மீக காரியங்களில் அவர்களுக்கு வழிகாட்டவும், ஆறுதல் சொல்லவும் அங்கு அந்த நாட்டுக்குள் நுழைகின்றார். ஆனால் நாசியர்களின் ஜெர்மனிக்கும் வத்திக்கானுக்கும் இவர் ஒற்றராக செயல்படுகிறார் என்று அபாண்டமாக இவர் மீது குற்றம் சுமத்துகிறது அந்த நாட்டு அரசாங்கம். எனவே ரஷ்ய இராணுவம் இவரை கைது செய்கின்றது. 23 ஆண்டுகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அப்பொழுது கடுமையான சிறைச்சாலை வாழ்க்கை, அதோடு நிலக்கரி சுரங்கங்களிலே கடுமையான வேலை செய்யும்படி அவரை பணிக்கின்றார்கள். அதிலே 5 ஆண்டுகள் தனிமை சிறையிலே வைக்கப்பட்டார். மிகவும் கடுமையாக நடத்தப்பட்டார். விசாரணையின் போது துன்புறுத்தப்பட்டார். வெளி உலகோடு மற்ற மனிதர்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி தடுக்கப்பட்டார். எப்பொழுதும் தனிமையிலே இருக்க வேண்டும், யாரையும் பார்க்காமல் தவிக்க வேண்டும். அந்த வேளையில் எல்லாம் அந்த இராணுவத்தினர், சிறைச்சாலையில் இருந்த அதிகாரிகள் அவரை பார்த்து, நீ செத்து விடுவாய், நீ செத்து விடுவாய் என்று திரும்பவும் திரும்பவும் அவருக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எனவே இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவர் உள்ளம் உடைந்து போகின்றார். அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே தளர்ச்சி ஏற்பட்டு தன் வாழ்க்கையிலே வெறுமையை அனுபவிக்கின்றார். எல்லாராலும் கைவிடப்பட்டதாக உணர்ந்து அவர் ஒரு நாள் மனமுடைந்த நிலையிலே சிறையிலே தனக்கு கொடுக்கப்பட்ட அறையிலே தரையிலே விழுந்து இவ்வாறு கதறுகின்றார். ஆண்டவரே, இனி என்னால் வாழ முடியாது, இனி என்னால் தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்த முடியாது என்று அவர் கதறி அழுகின்றார். அப்பொழுது அந்த இருட்டிலே, அந்த வெறுமையான சூழலிலே, அந்த விரக்தியான நிலையிலே அவருடைய உள்ளத்தின் அடி ஆழத்திலே கடவுளுடைய பிரசன்னம் அவரை உணரச் செய்கின்றது. அந்த கடவுளுடைய பிரசன்னத்திலே ஒரு கருத்து அவருடைய உள்ளத்திலே தெளிவாக ஒலிக்கின்றது. அது என்ன கருத்து என்றால், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் என்னிடத்தில் இருப்பது கடவுள் மட்டும்தான். என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றால், என்னோடு யாரும் இல்லை என்றால், என்னிடம் இருப்பது கடவுள் மட்டும்தான். அந்த கடவுள் எனக்கு போதும் என்ற உணர்வு
அவர் உள்ளத்திற்குள் வலுக்க ஆரம்பிக்கின்றது. இந்த தூய எண்ணம் தான் அன்புக்குரியவர்களே இந்த அருட்பணியாளருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. இறைவனிடம் அந்த இக்கட்டான சூழலிலே மீண்டும் ஒரு முறை தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். எனவேதான் பிறகு எழுதுகிறார் பாருங்கள் அருமையாக, எதிர்நோக்குதான் எனது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் வழிநடத்தக்கூடிய விளக்காக அமைந்தது. நான் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு அடியை எனக்கு காட்டினாலும் அந்த ஒரு அடியை எடுத்து வைப்பதற்கு எதிர்நோக்குதான் விளக்காக இருக்கின்றது என்று இந்த அருட்பணியாளர் இக்கட்டான சூழலிலே, சிறைச்சாலை சூழலிலே தனக்கு விடுதலை கிடைக்குமா, தான் உயிர் தப்புவேனா என்று குழப்பம் மிகுந்த அந்த நேரத்திலே எதிர்நோக்குதான் என் வாழ்க்கைக்கு விளக்கு என்று உணர்ந்து கொண்டார் என்றால், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கப்பட்ட நமக்கும் அந்த எதிர்நோக்குதான் விளக்காக இருக்க வேண்டும். 23 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அரசின் தலையீட்டினாலே விடுதலை பெற்று உயிரோடு தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி போய் அங்கே திருப்பணி ஆற்றுகின்றார். பிறகு இயற்கையான மரணத்தை அடைகின்றார். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, எதிர்நோக்குதான் நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் விளக்காக இருக்கின்றது. முதலாவது, எதிர்நோக்கு உறுதியானது. ஏனென்றால் அது கடவுளின் வாக்குறுதியின் மேல் கட்டப்பட்டுள்ளது. எதிர்நோக்கு என்றால் என்ன? இறையாட்சி பற்றியும் நிலைவாழ்வு அல்லது மறுவாழ்வு பற்றியும் இயேசு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று நாம் நம்புகின்றோம். அது நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, மாறாக தூய ஆவி தரும் வல்லமையால் உறுதியாக நம்புகின்றோம். அப்படி இயேசு கொடுத்த வாக்குறுதிகளை நம்பச் செய்வதுதான் எதிர்நோக்கு என்னும் இறையியல் நற்பண்பு. எதிர்நோக்கு என்பது எதிர்பார்ப்பு அல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கின்றேன், பஸ் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். பஸ் வரலாம், வராமல் போகலாம். எதிர்பார்க்கிற நேரத்தில் வரலாம் அல்லது பிற்பாடு வரலாம். எதிர்நோக்கு அப்படி அல்ல. எதிர்நோக்கு என்பது எதிர்பார்ப்பு மற்றும் உறுதிப்பாடு சேர்ந்தது. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் சர்டனிட்டி இஸ் ஹோப். கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்த நான் அந்த வாக்குறுதியின் நிறைவை, அது உண்மையாவதை நிச்சயம் காண்பேன் என்னும் உறுதிப்பாட்டை எதிர்நோக்கு என்னும் இறையியல் பண்பு நமக்கு கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்? மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது இறைவசனம், இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். இயேசு எப்பொழுதும் நம்முடன் இருப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். மேலும் இன்னொரு வாக்குறுதியை படிக்கிறோம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18, 19 இறைவசனங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். இயேசு ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக நான் வாழ்கிற கடவுளாக இருக்கிறேன், உங்களை வாழ வைக்கும் கடவுளாக இருக்கிறேன், என்னிலே நீங்கள் வாழ்வீர்கள், என் ஆற்றலால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று நமக்கு உறுதியூட்டும் திருவாக்கை கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இயேசுவின் வாக்குறுதிகளை ஆழமாக நம்பி அவர் வழியில் நடக்கச் செய்வது தான் எதிர்நோக்கு என்னும் இறையியல் பண்பு. எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 5வது இறைவசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம், எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்று தூய பவுல் எழுதுகின்றார். மேலும் தூய பவுல் எதிர்நோக்கை பற்றி இன்னொரு விளக்கத்தையும் தருகின்றார். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 15வது அதிகாரம் 13வது இறைவசனம்,
எதிர்நோக்கை தரும் கடவுள். அப்படி என்றால் எதிர்நோக்கை தருபவர் கடவுள் என்று தெளிவாகிறது. எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக என்று வாழ்த்துகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கு உறுதியானது. ஏனென்றால் அது இயேசுவின் வாக்குறுதியின் மேல் கட்டப்பட்டுள்ளது. எனவே ஏமாற்றாத அந்த இறை வார்த்தையிலே நம்பிக்கை வைப்போம். எதிர்நோக்கை கையில் ஏந்தி கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். இரண்டாவது கருத்து, இருள் சூழ்ந்துள்ள வாழ்விற்கு வழிகாட்டும் விளக்கு எதிர்நோக்குதான். வாழ்க்கை என்பது ஒரு மறைபொருள், மிஸ்டரி. என்ன நடக்கும், எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும் தெரியும். வாழ்க்கை என்பது ஒரு புதிர், அதை புரிந்து கொள்ள முடியாது. திடீர் திடீர் திருப்பங்களுடன் தோல்விகளும் ஏமாற்றங்களும் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கலந்த ஒரு கலவையாக வாழ்க்கை இருக்கின்றது. வாழ்க்கையை கணிக்கலாம், ஆனால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஒரே ஒரு முறைதான் வாழக்கூடியது இந்த வாழ்க்கை. ஒரு முறை மட்டும்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாளைய தினத்தை பற்றி நமக்கு தெரியாது. நமது வாழ்வின் பயணத்தின் இலக்கு என்பதை பற்றியும் தெளிவில்லாமல் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில்தான் புதிரான இந்த வாழ்க்கையை புதிதாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் எதிர்நோக்கு என்னும் கொடையை நமக்கு தருகின்றார். எதிர்நோக்கு நமது வாழ்வின் அடுத்த அடியை தைரியமாக எடுத்துவை, நம்பிக்கையோடு எடுத்துவை. நான் இருக்கின்றேன் உன்னை தாங்கிக் கொள்ள, நான் இருக்கின்றேன் உன்னை வழி நடத்தி செல்ல என்று சொல்லி நம்மை வாழ வைக்கின்றது. இறைவனோடு இணைந்திருப்பது தான் விண்ணக வாழ்வு. இந்த உலகத்திலே இறைவனோடு இணைந்திருந்தால் விண்ணகத்தின் முன் சுவையை நாம் இப்பொழுதே சுவைக்க ஆரம்பிக்கின்றோம். ஆக இவ்வுலகத்திலே இணைந்து அதை மறு உலகத்திலே நிறைவை காண செய்ய எதிர்நோக்கு நமக்கு பயன்படுகிறது. திருப்பாடல் 119 105 இறைவசனம், என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்திலே மானிட நேர்மறை கொள்கை இருக்கின்றது, ஹியூமன் ஆப்டிமிசம். அது என்ன சொல்கின்றது? எல்லாம் சரியாயிரும், சூப்பரா இருக்கும், நாளைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் என்று நமக்கு பூஸ்ட் கொடுக்கின்றது. நமக்கு சிறப்பாக எல்லாம் அமையும் என்று ஒரு நேர்மறையான கருத்தை கொடுக்கின்றது. நடக்கலாம், நடக்க முடியாமல் போகலாம். ஆனால் கிறிஸ்துவ எதிர்நோக்கு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தருவதல்ல. அது என்ன தருகிறது? எல்லாம் சரியில்லாவிட்டாலும் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார், அவர் பார்த்து கொள்வார் என்று உண்மையை நமக்கு எடுத்து சொல்கிறது. எல்லாம் சூப்பராக, எல்லாம் வெற்றியாக, எல்லாம் மகிழ்ச்சியாக, எல்லாம் சுபீட்சமாக இருக்கும் என்று போலி வாக்குறுதிகளை கிறிஸ்துவ எதிர்நோக்கு தருவதில்லை. மாறாக இக்கட்டுகள், இடையூறுகள், துன்பங்கள், தோல்விகள், நலிவுகள் அத்தனைக்கும் மத்தியிலும் ஏசாண்டவர் உங்கள் கரங்களை பற்றி இருக்கின்றார். எனவே நம்பிக்கையோடு நடந்து செல்லுங்கள், ஆபத்து வராது, தீங்கு வராது, அழிவு வராது என்று உண்மையை எடுத்துச் சொல்கிறது கிறிஸ்துவ எதிர்நோக்கு. புனித அபிலா தெரசம்மா இப்படி ஜெபிப்பார்களாம், என் ஆன்மாவே எதிர்நோக்கு, ஓ மை சோல் ஹோப், என் ஆன்மாவே எதிர்நோக்கு. உனக்கு, ஆன்மாவுக்கு, உனக்கு நாளோ நேரமோ தெரியாது, ஆயினும் உன்னை ஏமாற்றாத அவர் மேல் கவனத்தை, கண்களை பதியவை என்று சொல்லிக் கொள்வாராம். எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்கள். ஓ ஆன்மாவே எதிர்நோக்கு, உன்னை ஏமாற்றாத ஆண்டவரின் வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை வைத்து எதிர்நோக்கு என்று அழகாக ஜெபித்த அந்த புனிதையின் ஜெபம் இனிவரும் நாட்களில் நமது ஜெபமாகட்டும். திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை பற்றித்தான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இன்று திருக்குடும்பத்தின் திருநாளாக இருப்பதினாலே யோசேப்பு எப்படி மரியாவையும்
குழந்தை இயேசுவையும் காப்பாற்றுவதற்காக எவ்வளவு போராடினார், எவ்வளவு சவால்களை சந்தித்தார், எவ்வளவு சங்கடங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே போ, இங்கே போகாதே, இப்படி மாற்றிக்கொள், இந்த இடத்திற்கு போ என்று அவருடைய பிளானை மாற்றி மாற்றி கடவுள் தன்னுடைய பிளானை நிறைவேற்றுகின்றார். வீட்டை விட்டு வீட்டை அல்ல, ஊரை விட்டு ஊரை அல்ல, நாட்டை விட்டு நாட்டுக்கே ஓடிப்போ என்று இறைவன் யோசேப்பு கட்டளையிட்ட பொழுதும் எதிர்நோக்கினாலே உந்தப்பட்ட யோசேப்பு கடவுளுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்து அவர் பயணம் மேற்கொள்கின்றார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நமக்கு யோசேப்பு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கின்றார். மிகச்சிறந்த எடுத்துக்காட்டை யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நமது வாழ்க்கைக்கு படித்துக் கொள்ளலாம். புனித ஜான் ஹென்றி ஹியூமன் என்பவர் இவ்வாறு சொல்கிறார்: நான் இயேசுவின் கையாக இருந்துவிட்டால் தொலைந்து போகவே மாட்டேன். நான் இயேசுவின் கையாக இருந்துவிட்டால் எப்படி தொலைந்து போவேன்? தொலைந்து போகவே மாட்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆக இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே எதிர்நோக்குதான் விளக்காக இருக்கின்றது. மூன்றாவது, புயல் மற்றும் ஆபத்துக்கள் நிறைந்த வாழ்விற்கு எதிர்நோக்குதான் நங்கூரம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம் 19வது இறைவசனம்: எதிர்நோக்கே உங்கள் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது என்று நாம் வாசிக்கின்றோம். அதைத்தான் இந்த யூபிலியானில் லட்சணையிலே நங்கூரமாக சிலுவையை படைத்திருக்கிறார்கள். சிலுவை நங்கூரமாக இருந்து திரவை என்கிற கப்பலை பாதுகாக்கிறது. திரவை என்கிற படகிலே கப்பலிலே பயணம் செய்கிற நமக்கு இயேசு ஆண்டவரின் பாடுபட்டு இறந்து உயிர்த்து மீட்பளித்த அந்த சிலுவை நமக்கு பாதுகாப்பு நங்கூரமாக இருக்கின்றது என்ற செய்தியை திரவை இந்த ஓராண்டளவாக அறிவித்து இனியும் அந்த நம்பிக்கையிலே வளருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது. கடல் பயணம் இனிமையானது. கப்பலில் போக வேண்டும் என்று பலருக்கு ஆசை இருக்கும். போனால் கடலை பார்க்கலாம், ஆழ்கடலை பார்க்கலாம், மீன்களை பார்க்கலாம், திமிங்கலங்கள் துள்ளி குதிப்பதை பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் கடல் பயணம் ஆபத்தானது. எந்த நேரத்திலே புயல் வரும் என்று நமக்கு தெரியாது. அப்படி ஆபத்துக்கள் நிறைந்த அந்த பயணத்திலே கப்பல் சிக்கிக் கொண்டால் அதை நங்கூரமிட்டு நிறுத்துவார்கள். அந்த நங்கூரம் தான் புயல் காற்றிலே அந்த கப்பல் அலைக்கழிக்கப்படாதபடி காப்பாற்றி நிலையாக நிறுத்தும். நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவ வாழ்க்கையும் கடல் பயணம் போன்றது. அதில் என்னென்ன ஆபத்துக்களை சந்திக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம். உடல் நோய்கள், மனநோய்கள், போட்டி பொறாமைகள், சந்தேகம், பிரிவினை, வேலையின்மை, சாவு, பிரிவு, உதவியின்மை, வறுமை, இழப்பு என்று தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கூட்டு வாழ்க்கையிலும் நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட புயலினாலே தாக்கப்படுகிற பொழுது அதிலே சிக்கி சின்னாபின்னமாகாமல் நம்மை பலத்துடன் காப்பது எதிர்நோக்கு என்கிற நங்கூரம்தான் என்பதை மனதில் வைப்போம். எதிர்நோக்கு என்னும் நங்கூரம் இட்டு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து செல்வோம், புதுப்பிப்போம், மீண்டும் கட்டுவோம், மீண்டும் எழுவோம். நான்காவது கருத்து, எதிர்நோக்கை வாழ்வாக்கி எதிர்நோக்கின் சாட்சியாக மாற வேண்டும். யூபிலி முடிய போகிறது, பணி ஆரம்பிக்க வேண்டும். The jubilee ends, the mission begins. யூபிலி ஆண்டு முடியும் தருவாயிலே நமக்கென்று ஒரு பெரும் பணி காத்திருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் பெரிய பொறுப்பை கடவுள் கொடுக்கிறார். இன்றைய உலகு போர்களினாலும் பயங்கரவாதத்தினாலும் ஏற்றத்தாழ்வினாலும் சுயநலத்தினாலும் சமூக தொடர்பு சாதனங்களின் தாக்குதல்களாலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குடும்பங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. இன்றைய இந்த நவீன உலகத்திலே பலர் ஏழைகளாக இருக்கிறார்கள், இன்னும் நாடோடிகளாக இருக்கிறார்கள், உதவியற்றவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய அன்பியத்திலே, பங்கிலே முதியவர்களாக,
உதவிக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாதவர்களாக, ஊட்டச்சத்தில்லாத குழந்தைகளாக, அனாதைகளாக, தீய பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாதவர்களாக மக்கள் தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே மனதிலே பதட்டம் இருக்கிறது, பயம் இருக்கின்றது, குழப்பம் இருக்கிறது, விரக்தி இருக்கிறது, நம்பிக்கையின்மை இருக்கின்றது. இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் நற்செய்தி பணியாளர்கள், எதிர்நோக்கின் பணியாளர்கள் தான் இன்று தேவைப்படுகிறார்கள். எனவே அன்பு மக்களே, இப்பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு எதிர்நோக்கின் தூதுவர்கள் தேவைப்படுகிறார்கள், உற்சாகப்படுத்தும் மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள், ஏற்றிவிடும் ஏணிகள் தேவைப்படுகிறார்கள், ஊக்கமூட்டும் வார்த்தைகள் தேவைப்படுகின்றன. ஊக்கமூட்டும் வார்த்தைகளை சொல்லும் நற்செய்தி பணியாளர்கள், மறைவுரையாளர்கள் தேவைப்படுகிறார்கள், வழிகாட்டிகள் தேவைப்படுகிறார்கள், அன்புடன் உடன் நடந்து செல்லும் அரவணைக்கும் ஆதரவு தரும் அன்பர்கள் தேவைப்படுகிறார்கள், கரங்களை பிடித்து நடக்க வைக்கும் உடன் பயணிகள் தேவைப்படுகிறார்கள். எனவே நாம் எதிர்நோக்கை கோலாக, நங்கூரமாக, விளக்காக கையிலே ஏந்தி கொண்டு நம்பிக்கையை, எதிர்நோக்கை தொலைத்தவர்களுக்கு எதிர்நோக்கை ஊட்டும் திருத்தூதர்களாக மாறுவோம் எனும் உறுதி எடுத்துக்கொள்ள யூபிலி ஆண்டின் இறுதி நாள் கொண்டாட்டம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. 1 பேதுரு 3:15 இவ்வாறு வாசிக்கிறோம்: உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால், பார்த்தீர்களா, நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால், ஓராண்டளவாக எதிர்நோக்கி என்றால் என்ன, எதிர்நோக்கின் பயணம் என்ன, நாம் எப்படி எதிர்நோக்கி கொண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு பயிற்சி பெற்று உறுதி பெற்று இந்த ஆண்டின் இறுதியிலே இருக்கிற நாம் யாராவது எதிர்நோக்கை பற்றி விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்ற பேதுருவின் அழைப்பிற்கு செவிமடுத்து எதிர்நோக்கின் திருத்தூது பணியாற்ற நம்மை அர்ப்பணிக்க இத்திருப்பலியில் முன்வருவோம். எதிர்நோக்கே நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் விளக்காக இருக்கின்றது. அன்புமிக்க
சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பிறந்த இந்நாளில் நம் மீட்பெறாம் கடவுளின் பரிவும் மனிதனையும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நாம் கடவுளிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று நாம் சொல்லி ஜெபிப்போம். வாசிக்க உள்ளவர்கள் தயவு கூர்ந்து பீடத்துக்கு அருகே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உமது திரு அவை மீட்பின் பாதுகாவலாய் இருந்து செயல்படவும் எல்லோருக்கும் வார்த்தையாலும் செயல்களாலும் நற்செய்தி அறிவிக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் உம் திரு அவையின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு போர், கலகம் இவற்றின் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் உண்மையான அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் பல சூழ்நிலைகளில் போராடி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் உமது அருளின் வல்லமையில் நம்பிக்கை வைத்து செயல்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். திருக்குடும்பத்தைப் போல எங்கள் குடும்பங்களில் இறைவனின் திருவுளத்தை உணர்ந்து செயல்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மறைமாவட்ட திரு அவைக்காக மன்றாடுவோம். உமது மன்னிப்பில் உறுதியடைந்துள்ள நாங்கள் யூபிலி ஆண்டின் நிறைவில் எங்கள் மறைமாவட்ட நற்செய்தியின் வழியில் பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில வினாடிகள் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, குறிப்பாக குடும்ப நலனுக்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதரமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர், நீர் உன் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டு உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்போது சிறப்பு காணிக்கை பவனி நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு மறை வட்டங்களிலிருந்தும் காணிக்கையை எடுத்துக்கொண்டு வந்துள்ளவர்கள் ஆலயத்தினுடைய முற்றத்திலிருந்து பவனியாக ஆயிரவர்களிடத்திலே காணிக்கையை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த யூபிலி ஆண்டு நிறைவு வருகிற ஆண்டு நாட்களிலும் தொடர்ச்சியாக ஏழை எளியவர்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக நாம் இருப்போம் என்ற அந்த உறுதியை வெளிப்படுத்தும் விதமாக ஏழைகளுக்கு உதவுகிற பொருட்களை ஒவ்வொரு மறைவட்டத்திலிருந்தும் பிரதிநிதிகள் காணிக்கையாக எடுத்து வருகின்றார்கள். காணிக்கை பாடலை மற்றவர்கள் சேர்ந்து பாடவும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவன் கேட்டு தாம் மன்றாடுங்கள். ஆண்டவரே, பலிப்பொருளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களில் மருளிலும் அமைதியிலும் உறுதியாக நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவின் பரிமாற்றம் கிறிஸ்துவில் இந்த வழியும் வீசுகின்றது. ஏனிலும் அது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவெல்லாம் ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவின் ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானத்துதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புலெல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறைநிலை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய மிக்கேல் அதிதூதர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம்மடியாராய் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தள்ளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்க துணைவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்துதரோடு கமழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அப்பத்தின் வீட்டில் வந்த நிலவே, நிலவே தித்திக்கும் மன்னா நற்கருணையாக வந்த அமுதே, அமுதே பெத்லகேம் என்னும் அப்பத்தின் வீட்டில் வந்த நிலவே, நிலவே தித்திக்கும் மன்னா நற்கருணையாக வந்த அமுதே, அமுதே என்னோடு தங்கிடவா என் இயேசு பாலகா, என்னோடு தங்கிடவா என் இயேசு பாலகா, உன்னோடு என்னையும் என்னோடு மண்ணையும் இணைக்கும் பாலனே வா, உன்னோடு என்னையும் என்னோடு மண்ணையும் இணைக்கும் பாலனே வா. ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ, ஆரிரோ ஆரிரோ
ஆரிராரிரோ. ஆதி மனிதன் பாவம் செய்து ஒழிந்த போதிலே வாடையாகி மூடும் அருளின் குலத்தையானிரோ. ஆடுமைக்கும் ஆவில் தந்த ஆட்டின் ரத்தம் போல் ஆன்ம மீட்பின் விளையாட்டு குட்டியானிரோ. நேர்மையெனும் மழைக்கச்சை நானும் அறியவா, உண்மையெனும் இழைக்கச்சை உடுத்திக் கொள்ளவா, தூய்மையின் அடையில் என்னையும் மூடிடவா. வாரா தேவா நானா நீவா, பெத்லகேம் என்னும் அப்பத்தின் வீட்டில் வந்த நிலவே. நிலவே தித்திக்கும் மன்னா நற்கருணையாக வந்த அமுதே. அமுதே பெத்லகேம் என்னும் அப்பத்தின் வீட்டில் வந்த நிலவே. நிலவே தித்திக்கும் மன்னா நற்கருணையாக வந்த அமுதே. அமுதே என்னோடு தங்கிடவா என் இயேசு பாலகா. என்னோடு தங்கிடவா என் இயேசு பாலகா. உன்னோடு என்னையும் என்னோடு மண்ணையும் இணைக்கும் பாலனேவா. உன்னோடு என்னையும் என்னோடு மண்ணையும் இணைக்கும் பாலனேவா. ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ. ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ. ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ. ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யூபிலி ஆண்டினுடைய நிறைவு விழா நன்றி திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து பங்கெடுத்து இறைவனுக்கு இந்த திருப்பலியின் வழியாக கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும், குறிப்பாக அவர் கொடுத்த எல்லா ஆசீரும் அருளுக்காகவும் இந்த வழியின் வழியாக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லியிருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் சேர்ந்து இறைவா உமக்கு நன்றி என்று சத்தமாக சொல்வோம். இறைவா உமக்கு நன்றி. இந்த நன்றி பலியை சிறப்பிக்கிற இந்த தருணத்திலே இந்த திருப்பலியை தலைமையேற்று இந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறைவனுடைய ஆசிரை பெற்று கொடுத்தவர் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள். இந்த யூபிலி ஆண்டு துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் மறைமாவட்ட அளவிலே எடுத்த ஒவ்வொரு முன்னெடுப்புகளுக்கும் அனுமதி அளித்து ஆசீர் தந்து ஊக்கம் மூட்டி வழி நடத்திய அவர்களுக்கும் இந்த நிறைவு விழா நன்றி திருப்பலியை நிறைவேற்றியதற்காகவும் அனைவருடைய பெயராலும் நம் ஆயிரவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று அவரோடு இணைந்து நம்முடைய மாவட்டத்தில் செயலாற்றுகின்ற மறை மாவட்ட முதன்மை குரு பேரொரு தந்தை ஜான் ஜோசப் தனீஸ் அவர்களுக்கும் அனைவருடைய பெயரால் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று மறை மாவட்ட பொருளர் அருட்தந்தை செல்வராஜ் அவர்கள், மறை மாவட்ட முதன்மை செயலர் அருட்தந்தை மெல்கியோர் மற்றும் மறைவட்டங்களிலிருந்து வந்துள்ள முதன்மை தந்தையர், ஆலோசனை தந்தையர்கள், இன்னும் பல்வேறு பங்குகளிலிருந்து வருகை புரிந்துள்ள ஒவ்வொரு அருள் தந்தையர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நாளில் இந்த திருப்பலியிலே எதிர்நோக்கு விளக்காக நம்முடைய பாதைக்கு விளக்காக வைத்து நாம் தொடர்ந்து நடந்திட
அக்கருத்து ஆழமிக்க நல்லதொரு மறையுரை ஆற்றியவர் அருள்முனைவர் கிறிஸ்டோபர் ரோச் அவர்கள். நல்லாயின் குருகுலத்திலே இறையியல் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார்கள். எனவே அவர்களை கேட்டுக்கொண்ட போது மனமுவந்து ஏற்றுக்கொண்டு நல்லதுறையில் தயாரித்து எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, அது நம்முடைய பாதைக்கு விளக்கு, இருள் சூழ்ந்த வாழ்வில் அதுக்கு விளக்காகவும் இறை வார்த்தை மீது கட்டப்பட்டுள்ள உறுதிப்பாடாக எதிர்நோக்கு இருக்கிறது என்றும், அந்த எதிர்நோக்கிலே நாம் அனைவரும் தொடர்ந்து தூதுவர்களாக நாம் நடைபயில வேண்டும். அதுக்கு சிலுவையே எதிர்நோக்கி நங்கூரமாக நம்முடைய வாழ்க்கையின் சிக்கல்கள் போராட்டங்களில் இருக்கின்றது என்பதை மிக அழகாக எடுத்துரைத்து இந்த நாளினுடைய மைய கருத்தை நமக்கு சிந்தனையாக நம்முடைய மனதிலே பதித்திருக்கின்றார். எனவே அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களோடு இணைந்து இந்த பலியிலே கலந்து கொண்ட இருபால் துறவியர்கள் அனைவருக்கும், இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். சிறப்பாக ஒவ்வொரு மறைவட்டத்திலிருந்தும் காணிக்கை பவனியில் கலந்து கொள்வதற்காக மதியமே புறப்பட்டு தூர பயணம் மேற்கொண்டு இந்த திருப்பலியிலும் இந்த இரவு நேரத்திலும் பங்கு கொண்டு அனைத்திலும் பங்கெடுத்த மறைமாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒவ்வொரு பிரதிநிதிகள் சகோதர சகோதரிகளுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகள் பாராட்டுதல்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களை, இந்த நாளில் இந்த யூபிலி விழா தொடக்கத்திலிருந்து இந்த நிறைவு விழா வரைக்கும் எல்லா திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கும் நாம் பேராலயத்தை கொடுத்து எல்லா ஏற்பாடுகளுக்கும் உதவியாக இருந்தவர் பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை ஸ்டீஃபன் ஆரோக்கியராஜ் அவர்கள். அவரோடு ஒத்துழைத்து உடன் பணியாளர் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், இன்னும் அவரோடு இணைந்து செயலாற்றுகிற சகோதரர் பிரபு, பாடர் குழுவினர், அதே போல் பீட சிறுவர் சிறுமியர் மற்ற அனைவருக்கும் தன்னார்வத்தோடு உதவி செய்த எல்லோருக்கும், குறிப்பாக இந்த சிலுவை வைக்கப்பட்டுள்ள இடத்தையும் அலங்கரித்து கொடுத்த கிளின்டன் குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த நாள் முழுவதும், இந்த பலி வருடம் முழுவதும் எல்லா நிகழ்வுகளிலும் ஆர்வத்தோடு பங்கேற்ற உங்களுக்கும், இந்த இறுதி நாள் நிறைவு பலியில் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் வந்திருந்து இறை ஆசிரியை பெற்றுக் கொடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே போன்று மாதா தொலைக்காட்சியிலிருந்து சகோதரர் வந்திருந்து எல்லா நிகழ்வுகளையும் ஒளிப்பதிவு செய்து இந்த நாள் மட்டுமல்ல, முதல் நாள் தொடக்க நாள் நிகழ்விலிருந்தும் முன்னெடுப்புகள் பல யூபிலி விழாக்கள் நடந்தபோது அவற்றையும் ஒளிப்பதிவு செய்து நேரலையாக உதவி செய்த மாதா நம்முடைய மறை மாவட்ட ஜீவஜோதி கம்யூனிகேஷன் செயலர் தந்தை வின்சென்ட் புஷ்பராஜ் அவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். இல்லாமல்ல இறைவா, விண்ணகரனுடைய நாங்களோ பதிக்கப்பட்ட இவர்கள் திருக்குடும்பத்தை காட்டு இடையராது பின்பற்ற செய்தருளும். இதனால் இவர்களை உலகின் நிரலுக்கு பிறகு அருள் நிலையான தோழமை பெற எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகன் மனித பிறப்பால் உலகியர்களை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சி நற்செய்தி இடையர்களுக்கு வாழ்ந்தவர்கள் வழியாக அறிவித்த இறைவன் உங்களுக்கு என்றும் ஆசீர் வழங்குவாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறேற்று.